திருச்சி லால்குடி அருகே பாழடைந்த கிணற்றில் அழுகிய நிலையில் இருவரின் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அதில் ஒருவரின் உடல் தலை துண்டிக்கப்பட்டு கிடந்ததால் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. இருவர் மரணத்தில் உள்ள மர்மம் விலகுமா? திருச்சி மாவட்டம் லால்குடியை அடுத்த கீழ ஆதிக்குடி கிராமத்தில் பயன்பாடற்ற கிணறு ஒன்று உள்ளது. கிணறு அமைந்துள்ள தோட்டம் நீண்ட நாட்களாக பராமரிப்பின்றி புதர்கள் மண்டி காடு போல காட்சியளிக்கிறது. மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் உள்ள 15 அடி ஆழம் கொண்ட பாழடைந்த கிணற்றில் 5 அடிக்கு தண்ணீர் கிடக்கிறது. திடீரென அந்த கிணற்றில் இருந்து துர்நாற்றம் வீசியுள்ளது. அப்பகுதி மக்கள் சென்று பார்த்தபொழுது உள்ளே அழுகிய நிலையில் 2 உடல்கள் மிதப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து உடனடியாக கிராம நிர்வாக அலுவலருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அவர்கள் அளித்த தகவலின் பேரில் லால்குடி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினரின் உதவியுடன் கிணற்றில் மிதந்த 2 உடல்களையும் கயிறு கட்டி வெளியே எடுத்தனர். அதில் ஒரு உடலில் தலை இல்லாததைக் கண்டு அங்கிருந்த அனைவரும் ஆடிப்போய் உள்ளனர். பின்னர் உடல்கள் உடற்கூராய்விற்காக லால்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. சம்பவ இடத்தில் இருந்து 2 ஜோடி காலணிகள், ஒரு அருவாள், ஒரு இரும்பு ராடு, செல்போன் மற்றும் கைலி, டி-ஷர்ட் போன்றவற்றை போலீசார் கைப்பற்றினர். தொடர்ந்து தடய அறிவியல் நிபுணர்களின் உதவியுடன் சம்பவ இடத்தில் இருந்த முக்கிய தடயங்களையும் சேகரித்தனர். விசாரணையில் உயிரிழந்தது கடலூர் மாவட்டம் கார்மால்குடியைச் சேர்ந்த வெற்றிமணி மற்றும் ஈரோடு மாவட்டம் குளூர் பள்ளிக்கட்டுவைச் சேர்ந்த 28 வயதான வீரமணி என்பது தெரியவந்தது. இவர்கள் இருவரும் பச்சம்பேட்டையில் உள்ள செங்கல் சூளையில் வேலை பார்த்து வந்துள்ளனர். அந்த சூளையில் கடந்த 20 ஆண்டுகளாக வேலை செய்து வரும் எழிலரசன் என்பவர் இவர்கள் இருவரையும் அழைத்து வந்துள்ளார். இதனிடையே கடந்த மே மாதம் 3ஆம் தேதி வெற்றிமணியை காணவில்லை என அவரது மனைவி மாரியம்மாள் லால்குடி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் அடிப்படையில் காணாமல் போனதாக புகார் அளிக்கப்பட்டவர்களின் பட்டியலை எடுத்த பொழுது இருவரின் அடையாளமும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இருவர் மரணம் தொடர்பாக கொலையா, தற்கொலையா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என பல்வேறு கோணங்களில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணையின் முடிவில்தான் மரணத்திற்கான முழு காரணமும் தெரியவரும் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர்.